ஏன்னா வருடம் முழுவதும் சாப்பிடணும். மீறி ஒரு மூட்டை கேட்டா கொடுக்க மாட்டாங்க. நான் அப்பளைய இல்லை, எல்லாம் இழிவுபடுத்தக்கூடிய நிறைய இருந்தது. இங்கே அடிமைத்தனம் நிறைய இருந்தது. ராஜாக்கள் இடத்துல போனா இன்னைக்கு நம்ம கும்பிடுறோம்ல கைகூப்பி, உண்மையால அதை கைகூப்பி கும்பிடுறது அல்ல, நம்ம நெஞ்சுக்கு நேரா வச்சு பிச்சை எடுக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ராஜாக்கள் இடத்துல கைகூப்பி பிச்சை கேட்பது, இதுதான் இன்னைக்கு கும்பிடுற முறையாயிருச்சு. கோவிலில் வணங்கும் முறை நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ராஜாக்களுடைய இல்லத்துக்கு போய் பிச்சை கேட்கக்கூடிய நிலைதான் கோயில். அரசனுடைய இல்லத்துல உள் போய் என்ன பண்ணுவோம், கையேந்தி பிச்சை கேட்போம். இதுதான் வந்து பிச்சை எடுக்கக்கூடிய முறை. அப்படிதான் எடுத்துட்டு இருந்தோம், ஏன்னா கை கீழே இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா இதுக்கு இன்னைக்கு வந்து இது ஒரு வழிபாடா மாறிடுச்சு. சோ இப்படி எல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்படி பிச்சை எடுத்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குடும்பத்தை வந்து ஓட்டிட்டு இருந்தாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி பழைய ராஜாக்கள் எல்லாம் ரொம்ப நல்லவர்கள் எல்லாம் கிடையாது, ஏதோ 1-2 பேர் தான் இருந்தாங்க.